வழக்கு காரணமாகவே பிரதமரை முதலமைச்சர் சந்தித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றச்சாட்டு. அமலாக்கத்துறை சோதனையால் திமுக அச்சமடைந்துள்ளதாகவும் விமர்சனம். அதிமுகவின் முறைகேட்டுக்காக திமுக ஏன் மத்திய அரசுடன் சமரசம் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. எந்த மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டோம் என எடப்பாடி பழனிசாமிக்கு பதில். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு இன்றும் ரெட் அலர்ட். அதி கனமழை நீடிக்க வாய்ப்பிருப்பதால் உதகையில் அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடல். நெல்லை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. 2 நாட்களில் 18 அடி அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்ததால் நிரம்பிய பில்லூர் அணை. பவானி ஆற்றில் வினாடிக்கு 18,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. உதகையில் மரம் முறிந்து விழுந்ததில் சுற்றுலா வந்த கேரள மாநில சிறுவன் உயிரிழப்பு. வெளியில் நடமாடுவதை சுற்றுலா பயணிகள் தவிர்க்க வேண்டும் என நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். கூடலூர் அருகே காரில் சென்றபோது ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய 3 பேர் பாதுகாப்பாக மீட்பு. கோவை குனியமுத்தூரில் சாலையில் மரம் விழுந்தபோது நூலிழையில் தப்பிய கார். தொடர் மழையால் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை. யுபிஎஸ்சி தேர்வில் சுயமரியாதை இயக்கம் தொடர்பாக கேள்வி. பெரியாரை சாதி பெயருடன் குறிப்பிட்டதால் சர்ச்சை. தமிழ்நாட்டை உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நாளை மறுநாள் தீர்ப்பு. 5 மாதங்களில் விசாரணை முடிந்ததால் தீர்ப்பளிக்கிறது சென்னை மகளிர் நீதிமன்றம். சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி அவதூறு பரப்பினால் சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை. ரவிமோகன் விவகாரத்தில் வழக்கறிஞர் மூலம் பாடகி கெனிஷா நோட்டீஸ். பாஜக தலைவர்கள் பொதுவெளியில் கவனமாக பேசுமாறு பிரதமர் அறிவுரை. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பேசி பாஜகவினர் அடுத்தடுத்து சர்ச்சையில் சிக்கிய நிலையில் அறிவுறுத்தல். உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடானது இந்தியா. ஜப்பானை பின்னுக்கு தள்ளி முன்னேறியதாக நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி தகவல். தனது மூத்த மகன் தேஜ் பிரதாப்பை கட்சியிலிருந்தும் குடும்பத்திலிருந்தும் விலக்கி வைத்த லாலு பிரசாத். விவாகரத்து பெறாத நிலையில் வேறு ஒரு பெண்ணுடன் வாழ்ந்து வருவதாக அறிவித்ததால் அதிரடி. கொச்சி அருகே கடலில் மூழ்கிய கப்பல். கண்டெய்னர்களில் அபாயகரமான ரசாயனங்கள், சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அபாயம். திருப்பதி கோயிலில் அலைமோதும் கூட்டம். 24 மணி நேரம் காத்திருந்து ஏழுமலையானை தரிசிக்கும் பக்தர்கள். கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலை கோயிலுக்கு சென்ற 2 பேர் உயிரிழப்பு. 6 மணி நேரத்திற்கு பிறகு உடல்கள் கீழே கொண்டுவரப்பட்ட நிலையில் மலையேற்றத்திற்கு தடை விதிப்பு.
IPL தொடரின் கடைசி போட்டியில் குஜராத்தை வீழ்த்தி ஆறுதல் வெற்றி பெற்ற CSK. ஓய்வு குறித்து யோசித்து முடிவெடுப்பேன் என தோனி விளக்கம். தனிப்பட்ட பிரச்சனையை தீர்க்கவே பிரதமரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில், அதிமுக ஆட்சியில் நடந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு திமுக ஏன் சமரசம் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற 10வது நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். கூட்டத்தை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியை தனியாக சந்தித்து ஏறத்தாழ 10 நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த கோரிக்கையில் அடங்கிய மனுவை பிரதமரிடம் வழங்கியதாக கூறினார். இந்நிலையில் கோவையில் செய்தியாளர்கள் சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணித்தது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். ஏன் கடந்த 3 ஆண்டு காலமாக பிரதமர் மந்தியை முழுமையாக சந்தித்து தமிழ்நாட்டில் கோரிக்கை வைக்கல? இப்போ அவசியம் என்ன வந்தது? பிரச்சனை வந்துடுது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையிலே பார்த்து என்ன பேசுறான்னு தெரியாது. அவர் சொன்னதுதான் வெளியில் வந்திருக்குது. நிலையில் திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறேன் என்று செய்தி அறிந்ததுமே அரசியல் எழுதி கொடுக்காமல் சட்ட போராட்டத்தின் மூலமாக வெற்றி கண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஆட்சி நடைபெற்ற டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பான FIRகள் குறித்த அமலாக்கத்துறை ரெய்டுக்கு திமுக ஏன் சமரசம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வினவியுள்ளார். அமலாக்கத்துறையின் நடவடிக்கை சட்ட மீறல் என்பதை உச்சநீதிமன்றம் மூலமாக திமுக உறுதி செய்திருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எத்தனை முறை விளக்கம் அளித்தாலும் எதிரிகள் பழைய மாவையே அரைத்துக் கொண்டிருப்பார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட மாடல் ஆட்சியே தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.